வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளையும் வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. ஆனால் நமக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், மரபு வழி உள்ளிட்ட பல காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல் டிஜிட்டல் கேஜெட்டுகளான ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக நம்ம உபயோகப்படுத்தும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வரும். இது கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். இதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி நம்மளுடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறது நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாமை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் நல்ல தீர்வளிக்குது. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த இம்யூன் பவரை நமக்கு அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. குறைந்தது 10 பாதாம் 2.5 கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை வழங்குது. இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே நம்மளை பாதுகாக்கும், கண் பார்வையை கூர்மையாக்கி கொடுக்கும். இப்போ நம்ம இரும்பு சத்தை விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ஸோ அது போல உணவு தான் பாதாம் பருப்பு. மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நமக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா நமக்கு பார்த்தோம்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பை போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோட தோலை நீக்கிட்டு சாப்பிடலாம். ஸோ தோலை நீக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா பாதாமில் இருக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். விரைவாக கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். ஸ்நாக்ஸ் டைம்லையும் நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். கண் பார்வை கூர்மையாக்கப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக நம்மளுடைய உணவுகளை சமைத்து சாப்பிட வேண்டியது அவசியம். நமக்கு வேணும் அப்படின்னா பச்சையாக கூட எடுத்துக்கலாம். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை நம்ம குறைத்து கொள்ளலாம். கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிடுவது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜூஸாகவும் சேலட்டாகவும் சேர்த்துக்கலாம். ஆனால் எந்த ஒரு உணவுமே மருத்துவ குறிப்பின்படி நம்ம சமைத்து சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் முதலில் அழிக்கப்படும். வெப்பப்படுத்தும் போது மீறி கிருமிகள் வந்துச்சு அப்படின்னா நமக்கு எச்சில் வழியாக நம்முடைய உமிழ்நீர் வழியாக அந்த கிருமிகள் அழிக்கப்படும். செரிமானம் சிறப்பாக இருக்கும். ஊட்டச்சத்து முழுமையாக உறிஞ்சப்படும். கழிவுகளும் இயல்பாகவே வெளியேற்றப்படும். நமக்கு வேணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது கேரட்டை ஜூஸ் மாதிரி அடிக்கடி கேரட்டை சேலட்டாக நம்மளுடைய உணவுகளையும் சேர்த்துக்கொள்ளலாம். கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கு. அப்போது இந்த பச்சை இலை காய்கறிகளில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. இது கண் சருமங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை தடுத்து செல் சேதத்திலிருந்து நம்மளுடைய கண்களை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்கிறது. அதனால் தினமும் நம்ம இந்த பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். காய்கறிகளை தினமும் நம்மளுடைய உணவுகள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காய்கறி சூப் கூட எடுத்துக்கொள்ளலாம். காலை மாலை வேலைகளில் காய்கறி சூப் எடுத்துக்கலாம். குறிப்பாக நம்ம கீரைகளெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு கீரையை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கேழ்கீரை, முட்டைகோஸ், நிறைய கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, இது கூட சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றையும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நம்ம எடுத்துக்கலாம்.
கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருந்திருக்கு. இது நம் கண்களினுடைய இரத்த நாளங்களுக்குள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து இந்த சிட்ரஸ் பழங்கள் கண்புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடும். அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சிட்ரஸ் பழம். ஸோ சிட்ரஸ் பழம் கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். தொடர்ந்து சிட்ரஸ் பழம் எடுத்துக்கிட்டோம்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை எடுத்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டு தான் கொண்டு இருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமான கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு சீ ஃபுட்ஸ், கடல் உணவுகள், ஃபிஷ், அதாவது இந்த மீன் உணவுகள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்க்காம ஆரோக்கியமான முறையில் மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இப்படி சாப்பிடக்கூடிய மீன் வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் நம்மை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீன் குழம்பு கூட நம்ம எடுத்துக்கலாம். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்து மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ நீங்கள் மற்ற எந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதில் முக்கியத்துவம் காட்டுறதை விட மீன்களில் நீங்கள் சாப்பிட்றதுல அதிக முக்கியத்துவம் செலுத்துனீங்க. வாரத்தில் குறைந்தபட்சம் 2 தடவை உங்களுடைய உணவுகளில் மீன்களை நீங்கள் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஸோ முட்டையை நம்ம நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகளாக எடுத்துக்கொள்ளும் போது தான் அது நமக்கு நல்லது. வேணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு வரையாவது முட்டை குழம்பாக சாப்பிடலாம். ஆனால் நம்ம அந்த எண்ணெயில் வறுத்த பொரித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது, ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது, குறிப்பாக நம்ம அந்த பச்சை முட்டையை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் அப்படியே உடச்சி சாப்பிட்றது, இப்படிலாம் பண்ணக்கூடாது. இது நமக்கு நன்மைகளை கொடுக்காது. ஸோ முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாக இருக்கிறதால இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் முட்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கூர்மையாக நம்மளுடைய கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு முட்டை ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். நமக்கு மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணும். ஏன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலே சரி செய்யணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதுல மிக முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு நாளைக்கு குறைந்தது நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவுக்கு வேணுமோ தண்ணீர் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது தாகம் எடுக்கும்போது தண்ணீர் குடிக்கணும், தாகம் நின்றுச்சுன்னா தண்ணீர் குடிக்க தேவை. இதுதான் நம்மளுடைய உடலுக்கான அளவு. ஆனால் குறைவான அளவாக பார்த்தீங்கன்னா 3 லிட்டருக்கும் குறைவாக நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அளவுகள் இருந்தீங்கன்னா உடல் வறட்சி ஏற்படாது. அதனால் கண் வறட்சியும் ஏற்படாது. கண் பார்வை முன்னாடியே கூர்மையாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் வெளியே செல்லும் போது கண்களை பாதுகாக்கிறதுக்கான அத்தனை நடவடிக்கையும் மேற்கொள்ளணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு பரிந்துரைக்கப்பட்ட இரவு நேர உறக்கம் 8 மணி நேரம் உறக்கம் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ குறைந்தபட்சம் நீங்கள் 6லிருந்து 8 மணி நேரமாவது உறங்க பழகிக்கோங்க. கண் பார்வையை இது கூர்மையாக வைக்கிறதுக்கான இன்னொரு வழி. அதனால் இந்த உணவுகளையும் தொடர்ந்து சாப்பிட்டு இந்த பழக்க வழக்கங்களையும் கடைபிடித்து கண் பார்வையை கூர்மையாக வைத்துக்கொண்டு நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.